நாடகத்துக்கு அட்வான்ஸ் கொடுத்தாங்க. அதே உண்மை. அடுத்த வருஷத்துக்கு இப்போயே 100 சில்லற நாடகம் போயிடுச்சு. ஒரு ஆள் எங்கிட்ட இது பண்ணுறது, அங்கே அன்பாலயத்தையும் பார்க்கணும், இப்போ ஒரு 4 வீடு கட்டிக்கிட்டு இருக்கேன், அதையும் பார்க்கணும், உங்களை மாதிரி மக்களையும் பார்த்து சந்தோஷப்படுத்தணும். ஒரு ஆளாக ஓடிக்கிட்டு இருக்கேன். எல்லாமே அந்த 18ஆம் படி கருப்பனோட அருளும், அந்த அழகமலையான், அந்த காளியாத்தா, காளிமுனி ஐயா, தெய்வீக திருமகன் ஐயாவுடைய அருளோடு ஓடிக்கிட்டே இருப்போம். இந்த உலகத்தில் யாருமே அதிக நாள் வாழ போகிறது கிடையாது. இருக்கு வரை இல்லாதவருக்கு செய்வோம். இந்த உலகத்தில் நம்ம ஏன் பிறந்தோம் என்று ஒரு அடையாளத்தை வச்சுட்டு போயிடுவோம். அதுதான் இன்றைக்கி ஏழைகளுக்காக சொத்துக்களை தார வாத்து இன்றைக்கி அத்தனை சமுதாய மக்களும் ஒரு சித்தராக வணங்குறாங்கன்னா அது காரணம் எங்கள் ஐயா ஓனா முத்துராமலிங்க தேவரை. அந்த மாதிரி இளைஞரை சொல்கிறேன், ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு மாதிரி செய்யுங்கன்னா அவன் ஒவ்வொரு கேமும் விளையாடுறேன். ப்ரீபெய்டு கேம் விளையாடும் போதெல்லாம் ஊரை சித்திரப்படுத்துகிறாங்க. மொட்டை மாடியில் உட்காந்துட்டு ப்ரோ சந்துக்குள்ளே வரையான் ப்ரோ, ப்ரோ அங்கிட்டு வரையான் ப்ரோ, ப்ரோ ஒருத்தன் பைப்பில் ஏறான் ப்ரோ, ப்ரோ ஒருத்தன் படுத்து கிடைக்காம ப்ரோன்னு சொன்னோன்னா ஊருக்காரையான் ப்ரோ அருவாக்கம் படுத்துக்கிட்டு எவனை கலவாணி போய் வந்துட்டான்னு ப்ரீபெய்டு கேமு அப்படி விளையாடுறேன். அதே மாதிரி பூராமே லவ்வர்கிட்ட வீடியோ காலு தான். வீடியோ கால் அப்படியே பேசிக்கிட்டு பெருநாளில் நிற்க வேண்டியவன் போயிட்டேன் சாயல் குடிக்கு சொல்கிறான்னு அங்கே போய் ஒருத்தர் ரூட்டு சொன்னேன், அங்கிட்டு போடா முண்டை, இங்கே சொல்கிறான்னு என்னத்தை சொல்ல. வீட்டில் இருந்து யாராவது ஃபோன் அடித்தா பெரும்பாலும் எல்லாத்தையும் கேட்குறேன், மனைவி ஃபோன் அடித்தா கணவர் எவ்வளோ பேசுவார், எங்க சிலிண்டரு காலியாகி போச்சு வாங்கிட்டு வரேன் வை, எங்க சோப்பு இல்லை, ஏ வாயிடு என்ன சோப்பு வாய், ஏங்க வாழைக்காய் வேணும், ஏய் வாழை கொலையை அத்துப்புறேன் வாயுமே மயிர் மேலே என்ன என்ன ப்ரோ சேவ் பண்ண, அதான் கட்டி வச்சுருக்கல அவளோட பெரிய முச மயிர். இதுவே வச்சிருக்கவன் போல் ஃபோன் அடித்தா சிவமக்கர தூருக்குள்ளேயே வண்டியை விடுவேன், விட்டு சொல்கிறா அது சொல்லும், எங்கள் அரிசியில் 12 சிப்பம் போதுமா, 12 சிப்பம் போதுமா, பியூட்டி பார்லர் கடையே கொண்டு போய் நிப்பாட்டிடுவேன். இதில் என்ன தெரியுதுன்னா இந்த உலகம் அப்படி பாசத்தில் அப்படி மாறிக்கிட்டு இருக்கு. என்னப்பா யார் கொடுத்தா? பொன்னருள் முத்துப்பழனி. பொன்னருள் முத்துப்பழனி சார்பாக 101 நன்றி நன்றி. சிறுதுளி நண்பர்கள் சார்பாக இத்தனை பேர் சொல்லிவிட்டு எதுக்குடா 100 ரூபா சீப்பையில் 1000 ரூபாயா? நன்றி நன்றி. என்ன கரத்திலும் பொன்னல கொடிய, ஏன்னா மழை வந்துச்சுன்னா புலம் போயிடும். ராமநாதபுரம் மாவட்டம் கமதி வட்டம் காடமங்கலம் கிராமத்திலே அமைந்துள்ள தூய மிக்கல் ஆண்டவர் ஆலய திருவிழாவை முன்னிட்டு இன்றைய தினம் உயர்திரு காவல்துறை சார்பாய்வாளர்கள் அவர்கள் தலைமையிலும் கிராம பொதுமக்கள் முன்னிலும் தமிழகத்திலே தலை சிறந்த நாடக குடும்பங்கள் ஒன்றுபட்டு இந்த அற்புதமான முறையிலே இந்த பல மேடையை லப்புன்னு அசைக்கக்கூடிய நிகழ்வாம். அதில் ஒரு தார்பாயை கொண்டு வந்து விரிச்சிருக்கியே பூராமே கட்டி கட்டியாக கிடக்கு. என்ன சொல்றிய? அன்னதானத்தில் விரிச்சதுரா. கதமம் காமிக்ஸ் என்ற நகைச்சுவை நாடகம் உங்கள் மத்தியில் விமர்சனம். நகைச்சுவை மன்னன், நகைச்சுவை சக்கரவர்த்தி, முகத்தினுடைய பாவனையை காட்டி மக்களை சிரிக்க வைக்கக்கூடிய ஒரு கலைஞன். 13 கிலோ எலும்பு, 5.25 கிலோ சதை. ஓ மை காட்! ஏலே செருப்புட்டு அடிச்சு போய் உன் மயிர் மேனே என்னத்த ஓ மை காடு, என்ன பாகிஸ்தானுக்காரன் குண்டா விட்டேன் பெரிய அப்படி மதுரை முத்து மாதிரி காமெடி பண்ணுறாரா. ஓ மை கோ, அங்கே சேரில் உட்காந்து சிமெண்ட் மூட பிடிச்சிக்கிருச்சு, அதுதான் அப்படி நகட்டி ஓ மை காட் ஓ மை காட். எப்படி இவ்வளோ கரெக்டாக கண்டுபிடிச்சேன்? இனிமேல் நான் என்ன சொல்கிறேன்னா, உன் ஊரில் இருந்தே ஒரு கண்டெய்னரில் சேரை ஏற்றி இருந்துரு. உன் ஜெயிஸுக்கு நான் சேரு வாங்கி கொடுக்குறக்குள்ளே நான் ஓஞ்சுவோனே. எதில் விட்டேன்? வாயில. இவன் தானா ஜோனமைனா கனி, அதுக்கு எப்படி சிரிக்கிறான் பாரு, டீஸ் புட்டி சாட் பண்ணுற மாதிரி. என் நகைச்சுவை சக்கரவர்த்தி, நகைச்சுவை மாமணி, எனது அன்பு அண்ணன், மதுரை மாவட்டம் காரியாபட்டி அருகாமல் உள்ள மருதங்குடி மண்ணின் மைந்தன் மருதமணி அவர்கள் நகைச்சுவை தென்றலாக நடிக்க காத்துக் கொண்டிருந்தார். பாசத்துக்குரிய அவர் தான் மதிப்புக்குரிய அன்பு ஐயா, நமது காடமங்கலம் போஸ்தவர் அவருடைய மகன் சசியண்ணன் அவர் குடும்பத்தார் சார்பாக அம்பளிப்பு வாரி வழங்கிய போஸ்தவர் ஐயா அவர்களுக்கும் சசியண்ணா அவர்களுக்கும் நெஞ்சார்ந்த நன்றி வணக்கம். அதனைத் தொடர்ந்து உங்களை சிரிக்க சிந்திக்க காத்து கொண்டிருக்கிறான் என் அன்பு மகன்
புதுக்கோட்டையைச் சேர்ந்த சி வேலுக்கண்ணன் அவர்கள் மற்றும் ஒரு நகைச்சுவை தண்டலாக நடிக்க காத்துக் கொண்டிருக்கிறார். ஆறுமுனிய கலையரசு பின்பாட்டு இசையமுது இந்த காடமங்கலம் மண்ணிலே பேர் வாங்கி வீட்டுக்கு தேவையான ஜாமான், மகளுக்கு கவுனு இல்லை, கிழக்கு இல்லை, சைக்கிள் இல்லைன்ட்டேன், மசாலா ஜாமான் இல்லைன்ட்டேன், உனக்கு வாங்கித்தரேன், நல்லா பாடி கைதட்டுனா வாங்கித்தரேன். இப்போ நீ பாடிட்டு அவங்க இறிட்டாங்கன்னா நீனு இரு இப்படியே பெட்டியை தூக்கிட்டு இந்த சீமக்கரில் சட்டான்னு நடந்து உடனே மொயையே கிளம்பும். மொயை கிளம்புதோ இல்லையே எவனும் வேறவனு வெளியிருந்தவே கிளம்பிடுவேன். அப்படியே சிறுமாடை கூட்டிகிட்டு போனீங்கன்னா ராமலிங்கம் மில்லுக்கிட்ட முருகன் டீ கடைன்னு ஒரு டீ கடை இருக்குது, நம்ம நண்பர் தான். அவர் அங்கிட்டு உளுந்த போடுவார். உனக்கு ஓட்ட ஓட தெரியாது, நீ அப்பம் போடு, கம்பு கூட்டில் வச்சு இப்படி திருங்கினீங்கன்னா நல்லா உருண்டையாக வரும், மசுராக இருக்கும், கேசாய போகும், நான் உன்னை வந்து ஜாமீன் எடுத்துக்கிறேன். சரிண்ணே. ஏன்னா அதுக்கும் சரின்னேன்றேன். அன்பு தம்பி புதுக்கோட்டை காவிரி நகரை சேர்ந்த டிஆர் மணிகண்டன் அவர்கள் ஆறுமுனியம் பின்பாடல். சரியா தப்பா செய்யறது சரியா தப்பா? நண்பா முருகா, நீ நாடகத்தை போட்டதே தப்பு. அண்ணே, நான் எல்லாத்தையும் ஒன்று சொல்ல விரும்புகிறேன். நான் ரொம்ப கஷ்டப்படுற குடும்பத்துலேருந்து வந்தவன் தான். இப்போ மணிகண்டனா எல்லாத்துக்கும் தெரியுதுன்னா முக்கிய காரணமே எங்கள் அண்ணன் ராதாரனும் என் நண்பன் முருகனும் தான். நான் ஒரு சாதாரண பூக்கடையை சேர்ந்தவன் தான். எனக்கு அண்ணன் நாடகம் கொடுக்குறாருங்கிறதுக்காண்டி நான் சொல்லலை, அந்த விசுவாசத்துக்காண்டி சொல்கிறேன். நான் நாடகம் ஆடி ஒரு போன வருஷம் ஒரு 10 நாடகம், ஒரு 15 நாடகம் தான் ஆடுவேன். உண்மையான தெய்வம்னா காடமங்கலத்தில் இருக்கீங்கன்னா அண்ணே மலை இறக்கு அண்ணே சொல்லிக்கிறேண்ணே, ப்ளீஸ்ண்ணே, காமெடியிலண்ணே, சீரியஸாக அழுதுருவேண்ணே தம்பி. எனக்கு சரிண்ணே. அது மாதிரி ஒரு பூக்கடை என்பது சாதாரணம் அல்ல. இன்னைக்கு இத்தனை தாய்மார்களை தலையில் வச்சிருக்குது. அதே மாதிரி எவ்வளோ பணக்காரன், நான் வச்சது தான் சட்டம் ஆய் ஊயின்னு தெரிஞ்சாலும் நாங்கள் உன்னைய மாதிரி அந்த புண்ணிய தொழில் செய்யக்கூடிய பூக்கடையில் போய் தான் எங்கள் குலசாமிக்கே நாங்கள் மாலை வாங்கிட்டு போய் போடுறோம். அது ஒரு புனிதமான தொழில் தம்பி. சாதாரண அப்படின்னா ரோட்டு ஓரத்தில் கடை ஓட்டுக்குன்னு சொல்ல வர்றேன். ஆமாண்ணே. ஏசி கடையை போட்டுட்டா எவனாவது முளை 1.5 லட்சத்துக்கு வாங்குவானடா? வாங்க மாட்டாங்க. வாழ்த்துக்கள். உலகத்தில் திருடக்கூடாது, பொய் சொல்லக்கூடாது. எல்லா தொழிலுமே புனிதமானது. அதுவும் பெரிய கலை. மாலை கட்டுறது அழகாக கட்டுறீங்க அண்ணே. வாழ்த்துக்கள். சொல்லு. உங்கள் புண்ணியத்தில் நான் நல்லா இருக்கேண்ணே. எனக்கு அடுத்த வருஷம் நாடகமே வேணாம்ண்ணே. எனக்கு இந்த பேரே போதும்ண்ணே. இதோட விலகிடுறேண்ணே. இல்லை ஒன்றே காலி பண்ணாமல் விட மாட்டேன். எனக்கு போதும்ண்ணே, இந்த பேர் போதும்ண்ணே. நீங்கள் இல்லை என்னைக்கு வாசிக்க முடியும்னு வெட்டி வெட்டி இழுக்கிறியோ அன்னைக்கு தான் உனக்கு ஓய்வு. அதுக்காக சும்மா இழுத்துன்னு மணிக்கட்டோடு ஓடிச்சு போடுவேன். பாட்டை பாடு. சரியா தப்பா? சரியா தப்பா செய்யறது சரியா தப்பா? நல்லது எது கெட்டது எதுன்னு தெரியலையப்பா, எனக்கும் புரியலையப்பா. சரியா தப்பா செய்யறது சரியா தப்பா? நல்லது எது கெட்டது எதுன்னு தெரியலையப்பா, எனக்கும் புரியலையப்பா. கருவறை முதல் கல்லறை வரைக்கும் கருவறை முதல் கல்லறை வரைக்கும் சில்லறை வேண்டும் சிநேகிதா. கருவறை முதல் கல்லறை வரைக்கும் சில்லறை வேண்டும் சிநேகிதா. கடவுளை கூட பார்க்கணும், முன்ன காசு வேணும் சிநேகிதா. சரியா தப்பா செய்யறது சரியா தப்பா? நல்லது எது கெட்டது எதுன்னு தெரியலையப்பா, எனக்கும் புரியலையப்பா. பணம்தான் இல்லைன்னா பாசம் உனக்கு கிடைக்காது, காசுதான் இல்லைன்னா காதல் கூட இனிக்காது. பெற்ற தாயிடத்தில் பட்ட கடன் ஏறாலும் ஏதோ முடிஞ்சவரை அடைச்சிடுவே என்னாலும். என்னைய நம்பி குடும்பம் அங்கே காத்திருக்குதடா, அதில் வெளிச்சம் பெற உருகிறனா மெழுகு வர்த்தியடா. ஆக மொத்தம் எதுவும் எனது குற்றம் இல்லையடா, அட நிமிர்ந்து பாரு நிலவு கூட சுத்தம் இல்லையடா. சரியா
சரியா தப்பா செய்யறது சரியா தப்பா நல்லது எது கெட்டது எதுன்னு தெரியலையப்பா எனக்கும் புரியலையப்பா ஹலோ குடிக்கும் வேளையில் தான் மனசாட்சி முழிக்குதடா குற்றம் குறை சொல்லிக்கிட்டு மனுஷனதான் படிக்குதடா மற்றவர்க்கு தெரியாது என்னோட ஆதங்கோ அடனா இரு பக்கம் அடி வாங்கும் இருதங்கும் இப்படியான்னு அப்படியான்னு சொல்ல முடியல அத சொல்லிடாம எனக்குள்ளார மெல்ல முடியல என்ன பத்தி முருகன்கிட்ட கேட்டு பார்த்தேன்டா நீ கவலையை விடு கடமையை செய் என்று சொன்னான்டா சரியா தப்பா செய்யறது சரியா தப்பா நல்லது எது கெட்டது எதுன்னு தெரியலையப்பா எனக்கும் புரியலையப்பா கருவறை முதல் கல்லறை வரைக்கும் சில்லறை வேண்டும் சிநேகிதா கருவறை முதல் கல்லறை வரைக்கும் சில்லறை வேண்டும் சிநேகிதா கடவுளை கூட பார்க்கணும் முன்ன காசு வேண்டும் சிநேகிதா சரியா தப்பா செய்யறது சரியா தப்பா நல்லது எது கெட்டது எதுன்னு தெரியலையப்பா எனக்கும் புரியலையப்பா வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள். கடமங்கலம் மத்தான் மருது வணக்கத்தேன் சைடில் நிற்கிற பிள்ளைய கொட்டையை பிடிச்சிட்டு போகிறக்கா இங்கிட்டு வாங்கங்க முகத்தை காட்டி. எனது நண்பன் காடமங்கலம் முருகன் தாய் மாமா எனக்கும் மாமா தான் எனக்காக 500 ரூபா கொடுத்து பெருமை சேர்த்துக்கிறார். இந்த பெருமை எல்லாமே எங்கள் அண்ணன் எம்கேஆர் ராதாண்ணனுக்கும் காடமங்கலம் முருகனுக்கும் தான் சேரும். அந்த அளவுக்கு நான் இருக்கேன்னா இவங்க 2 பேரும் தான் காரணம். அது என்னோடய குடும்பம் என்றைக்குமே நன்றி கடன் பட்டிருக்கேனே. ரொம்ப சந்தோஷண்ணே. இந்த அளவுக்கு நான் வளர்ந்துருக்கேன்னா ரொம்ப உங்களால் தானே. எவ்வளோ ஒரு 2 அடி இருக்குமா? 7 அடி வளர்ந்துருக்கேண்ணே. என்ன வளர்ந்தோம்னு சொல்லியே காசை வாங்கிட வேண்டாம். நல்லா இந்த உலகத்தில் திறமை இருக்க ஆளு எங்கனையும் பொறிச்சிக்கலாம். பணம் ஏறுறவனே 8 மணி தான் தாங்க முடியும். நான் உனக்கு வழிகாட்டினேன், அந்த வழியை சரியாக பயன்படுத்தி நடந்த இன்றைக்கி செல்ற வேண்டிய இடத்துல சென்றுட்ட. வாழ்த்துக்கள். சந்தோஷம். அவ்வளோதான். இதில் யாரும் பெரியா இல்லைப்பா. இப்போ நான் பப்புன்னு போடும்போது எல்லாத்தையும் கற்றுட்டு வந்தேன். இல்லைண்ணே, என்னெல்லாம் சிவகங்கை பக்கம் கோமாளி வட்டி அந்த ஊர் பப்புன்னு சரியில்லைன்னு 5000 ரூபா பிடிச்சிக்கிட்டாங்கடா. அதே கோமாளி வட்டியில் ஒரு காலத்தில் நான் இல்லாமல் இன்ன வரைக்கும் நாடகம் இல்லைடா. நாடகமே தெரியாமல் நாடகம் ஆடுறேனே. ஏ பேப்பா மேடம் அறடா மயிருமேனே என்ன சொன்னாலும் அதே நான் ஏழை குடும்பம். அந்த குடும்பம் மட்டும் காலையில் உளுந்த வடை மட்டும் 8 வாங்கி சலுப்புற அண்ணே 10 வாங்கி கொடுக்கண்ணே. ஆனால் உன் வீட்டில் உன் மகளை கட்டுற உன் மருமையை உன்னை வீட்டுக்கே வரக்கூடாதுன்னுவேன். ஒரு சிப்ப அரிசி சோத்தையும் திண்டு விட்டு 2 கோடி அரிசி கொடுக்க திட்டுக்கிட்டே போகிறேன்னுவேன். திண்டு குடியை கருத்துப்புறானப்பா, உடம்பை குறைக்கணும்டா. சரிண்ணே. அண்ணன் சசி அண்ணன் 100 ரூபாயும் முருகவேல் அண்ணா 100 ரூபாயும் அன்பளிப்பு கொடுத்து பெருமை சேர்த்துருக்காரு. நன்றிண்ணே. அப்படி சுகமாக பேசுனா இன்னும் 150 கிடைக்குமா? இல்லைண்ணே, எப்படி நடிக்கிறேன் பாரு. நல்லா பேசுகிறான் முண்டப்பலை. அதானே சசி அண்ணன். நம்ம அறா தங்க பாண்டிய ஒரு 500 ரூபா தாரே மண்ண குழந்து விட்றான். மற்ற நேரம் நல்லா பேசுகிறேன். எதில் விட்டுன்னு கேட்டால் வாயில் விட்டேன். இப்போ முருகன் இன்னைக்கு ட்ரெண்டே நான் தான். சரி சரி விடு தம்பி. இந்த பாட்டு பாடினில்ல சரியா தப்பா? ஆமாண்ணே. கைதுட்டுனாங்க. இந்த சின்ன பசங்களுக்காக ஒரு பாட்டு வந்திருக்குடா. அது என்னண்ணே பாட்டு? காத்து மேலே ஆகா காத்து சைல் காத்து உங்க அப்பத்தா இது காத்து அக்குல இது பாட்டாடா. சரி இதான் ஒரு சென்னை தமிழில் பாட்டு பாடியிருக்காண்டா. அது எப்படிண்ணே? லவருக்கு சும்மா ஏண்டி மொச்சுக்குன்னு நீ நிற்கிறா உன் அம்மா கிட்ட சொல்லும் போது புச்சுக்கிறா மத்தியானம் நாஸ்டா துண்டு அப்போ வருதா இதெல்லாம் பாட்டாடா. சரி இதாக பரவாயில்ல. கட்டிலில் படுத்து கிடந்த வயசான ஆளுக்கு இந்த பாக்ஸில் ஒன்று இருக்குல்லடா, என்னடா அது ஊப்பரா? ஊப்பர் ஊப்பர் அதிரும்.
அதில் பக்கத்தில் பாக்ஸை வச்சு கட்டில் படத்துக்கு வந்திருக்காரு வயசானவர். வயசுட்டுருக்காரு பயல ஊறான், பாட்டை போடுங்க அப்படின்னு சொன்ன உடனே கிளம்பிட்டேன். அப்படின்னு இருக்கேன். பட்டாருன்னு அந்த ஆள் கட்டிலோட விழுந்து மூக்காந்தண்டை உடஞ்சி அந்த கிழவை நொண்டிக்கிட்டே வந்திருக்காரு. செட்டு எவன்டா வயசுட்டுருக்காரு. ஐயா நாங்கள் தாங்க, ஏன்டா என்னை கொல்ல தெரிஞ்ச என்ன பாட்டெலாம் எப்படி பாட்டு கிளி மாச்சோரு அப்படின்னா மாடு கிடலாம் அத்துட்டு முளை குச்சியோட கக்கோஸ்குள்ள உட்காந்துட்டு யோசிப்பாங்க என்ன. ஏய் பாட்டெல்லாம் இனிமையா புள்ளி போட்ட நவக்காரி புளியம் பூசலக்காரி புள்ளருக்க போகையில் கன்னிவம் தன் கவலடி அன்னக்கினியே உன்னை தேடுது. 6 மாசம் 1 வருஷம் அவரம்பூ மெனிவாடு ஏன்னக்கினியே உன்னை தேடுது. 6 மாசம் 1 வருஷம் அவரம்பூ மெனிவாடுது. கண்ணாடி பார்க்கையில அங்கே முன்னாடி ஓ முகந்தான், கண்ணே நீ போகையில கொஞ்சம் கொலுசாக எம்மனந்தான். மழை வேஞ்சாத்தானே மண் வாசம், உன்னை நினைச்சாலே பூவாசந்தான். பாத மேல பூத்திருப்பேன், கையில் ரேக போல சேர்ந்திருப்பேன். ரோசாப்பூ சின்ன ரோசாப்பூ உன் பேர சொல்லும் ரோசாப்பூ, காற்றில் ஆடும் தனியாக என் பாட்டு மட்டும் துணையாக. நம்ம அண்ணன் தம்பிக்கே பாட்டு இருந்துச்சு அந்த காலத்தில். என்னப்போ ராஜாக்கள் மாளிகையும் காணாத இன்பமடா, நாடுகால் மண்டபம் போல் நாமல் கொண்ட சொந்தமடா. ரோஜாவின் இதழ்களை போல் தீராத பாசமடா, 100 ஆண்டு வாழ வைக்கும் காடமங்கலம் மக்களுடைய மாறாத பாசமடா. முத்துக்கு முத்தாக சொத்துக்கு சொத்தாக அண்ணன் தம்பி பிறந்து வந்தோம் ஒண்ணுக்குள் ஒண்ணாக. நாங்கள் எல்லாம் அன்பாலே இணைந்து வந்தோம் கண்ணுக்கு கண்ணாக. எப்படி எப்படி பாட்டு! இந்த பாடல்கள் எல்லாம் கேட்டு ரசிக்க வைத்த ஒரு பாட்டு இருக்கு. யார் முத இசையை நமக்கு ஊட்டியது? யார்? பெத்த தாய். எங்கள் அம்மா எல்லாம் களிச்சேரி வயக்காட்டில் களை எடுத்துக்கிட்டே இந்த பனங்குட்டி இருக்குல்ல, சின்ன பனங்குட்டி, அதில் கருக்கை சீச்சு வச்சு அதில் தொட்டி கட்டி போட்டு எனக்கு விவரம் தெரியும். தாலாட்டு பாட்டு பாடு. எங்கள் அப்பா ஒரு பக்கம் வரப்போடிக்கிட்டு இருப்பார். ஆராரோ ஆரிரரோ என் கண்ணே நீ முறங்கு, உங்கள் அப்பா வர நேரமாக வரப்பு விட்டுறாரோ. நான் வளர்த்த அழகுறதான் நீ உறங்கு, எங்க ஐயா நீங்க தருமர்மையன் கண்ணாதரு, நான் வளர்த்த கட்டிரதான் நீ உறங்கு. தூங்கிரு. இப்போ மாமியார் 100 நாள் வேலைக்கு போகும்போது மருமக புதுசு பாவம் படித்தவில்லை, மயம் 3 வயசு இருக்கும். எத்தே நான் 100 நாள் வேலைக்கு போயிட்டு வரேன், அட்டை வதஞ்சவனே வரேன், பேரன் அழுதான்னா நான் சொல்லி கொடுத்த அந்த 2 ராராட்டை சொல்லு. சரின்னு அந்த பிள்ளையும் பாவம் படித்தவில்லை, மயம் 3 வயசு, தொட்டியை நல்லா விரித்து வச்சுக்கிட்டு பாட்டு பாடுது. ஆறாரோ அம்மா மயம் சொல்லிட்டேன், அம்மா போதுமா என்னை கொண்டு வராத, நான் தூங்கிறேம்மா, 2 நாளைக்கு அப்புறம் எந்திரிக்கிறேன், உன் தொண்டையாக்கிட்டு கொண்டு போ. இப்படி தொண்டை இருக்க மாட்டேன். ஆறாரோ இசை பாவம், அவன் அந்த பாட்டை கேட்டிருப்பான் போல. அது ஒரு இசையா? நன்றி. மிருதங்க சக்கரவர்த்தி மிருகமத்துவான் கோடைகிடி குமரன் சின்னஞ்சிறு வயதிலேயே கலை உலகத்தில் சாதித்த ஒரு அற்புதமான கலைஞர், திறமையான ஒரு வாத்தியார். ஆவடியார் கோயில் பி மோகன்தாஸ் அவருடைய மாணவரும். வந்த ஆண்டு முதல் இந்த ஆண்டு வரை இவனுடைய அந்த வெற்றி பயணம் தொடர்ந்து கொண்டிருக்கட்டும். 100 ஆண்டுக்கு என் அன்பு தம்பி நமது அறந்தாங்கி அருகில் உள்ள ரெட்டையால மண்ணுக்கு சொந்தக்காரன் எம் காளீஸ்வரன் அவர்கள் மிருகத்தை இசைப்பார்கள்.
சூப்பர். என்ன அருமையான ஒரு வாத்தியம். இசைக்கு மயங்காத ஆளுகளே கிடையாது. நன்றி நன்றி. நமது ரெட்டியப்பட்டி அருகாமல் உள்ள கத்தாளம்பட்டி கிராமத்திலேருந்து இந்த காடமங்கலம் மண்ணுக்கு நாடகம் பார்க்க வந்த அந்த இளைஞர்களுக்கு ஒரு கைதட்டு கொடுக்கும். வாங்க வாங்க. மதிப்பு மரியாதைக்குரிய எங்கள் அண்ணன் சசி அண்ணன் சார்பாக 101 மிருதங்க சக்கரவர்த்தி அன்பு தம்பி காளீஸ்வரனுக்கு நன்கொடைய வழங்கிய சசி அண்ணனுக்கு நன்றி. அன்பு அண்ணன் அவர்களுக்கு நன்றி நன்றி. அடுத்த வணக்கம். பலவாத்திய மன்னன் பலவாத்திய சக்கரவர்த்தி பாசத்துக்குரிய அன்பு அண்ணன். அவர் இசை மீட்டாத கருவியே கிடையாது. அனைத்து இசைக்கருவிகளையும் கற்ற ஒரு ஞானமான ஒரு ஆல்ரவுண்ட். எங்கள் அண்ணே புதுக்கோட்டை ஏகே அருள் அவர்கள் ஆல்ரவுண்டை இசைப்பார்கள். வச்சிருக்கியா? மோகர் சிங் வாசிப்பார். எல்லாரும் பாருங்க. இது சட்னி ஆட்டும் போது மிக்சியில் சிக்கிக்கிட்ட அதை குத்தி எடுக்கிறதுன்னு நினைப்பீங்க. என்ன சொல்றிய? அது இல்லைடா, இது டியூன் டியூன் சத்தம் கேட்கும். சிறுகாழி கோவிந்தராஜ் ஐயா பாடுகின்ற பாடலுக்கெல்லாம் அதிகமாக அதை பயன்படுத்தியிருப்பாங்க. அதை அவர் கொடுத்துட்டு போயிட்டாரு. அதுக்கப்புறம் எங்கள் அண்ணன் இன்றைக்கி நாடக உலகத்தில் அதிகமாக பயன்படுத்தக்கூடிய அருள் அண்ணன் இந்த இசைக்கருவியை இசைத்து காமிப்பார்.
ஆச்சுடா வந்திருந்தேன் யாரும் வீட்டில் போய் படுத்திருப்பேன்டா என்ன வயத்தையும் மனவரங்களை கேட்டுருச்சா? கை தட்டலாம். ஏன்னா இவ்வளோ நேரம் வச்சு அதை வாசிக்கிறது ரொம்ப கஷ்டம். 15 பிளேடுக்கு சமமாக இந்த கருவி. ஆனால் பெரிய ஆளுக்கு பூரா இசை மாதிரி தெரியும். இந்த சின்ன பையில பூரா நினைப்பாங்க இந்த அண்ணன் மண்டி ஓட்டுக்கிட்டு எப்படி மொங்கு குடிக்கிறாரா. பெருநாளி போஸ் தேவருடைய அவருடைய மகன் எங்கள் அண்ணன் சசியண்ணன் சார்பாக ஆல்ரவுண்ட் அண்ணன் அருள் அவர்களுக்கு 101. நன்றி நன்றி. வேற எதுவும் இருக்கா? என்னடா வீட்டில் இருக்க ஜாமான பூரா அழிட்டு வந்துட்டு. கடைசியில் யானை தலையில் மண்ணடி போட்டு சங்கே முழங்கு காடமங்கலம் முக்கிய தேவர் சார்பாக ஆல்ரவுண்டு அருளன் அவர்களுக்கு 101. என்ன எது இருக்கா? என்னடா வீட்டு சாவியை முதக்கணும் கொண்டு வந்துட்டு போல. கத்துதுன்னு 12:30 ஒளிப்பது காடமங்கலம் காளியம்மன் கோவில். வேற எதாவது வச்சிருக்கியா? இந்த இதை அடிச்சு விடு லேசா டிஸ்ன்னு. இதை டிஸ்ன்னு அடிச்சு விடனே பள்ளிக்கூடம் பெல்ல அடிச்சு விடு. இருக்கா? சிறந்த முறையிலே ஓடி வாடா இறங்கி வாடா இல்லன்னா நிறுத்துப்பா. நான் வந்திருக்கேன்டா. யாருப்பா வந்திருக்கிறது? சித்தி புருஷன். எப்பா ஏன் சித்தி புருஷன் துபாயில தான் இருக்க? ரொம்ப பேசாதடா. யாருன்னு கேளுப்பா. யாருப்பா? நான் தான்டா காடமங்கலத்தில் கெடாமத்தி செத்து போன முடியாண்டி. சாமி பொறுமசாமி பொறுமசாமி. எதுக்கு வந்தேன்னு கேள்றா? எதுக்கு வந்தியப்பா? இந்த நாடகத்துக்கு கூப்பிட்டு டீ கடையே இல்லையாப்பா? டீ கடையே இல்லை இல்லப்பா. சாமி வந்து எப்படி சொல்லுது? எதிர்த்த வீட்டில் தான்ப்பா போட்டு கொடுக்குறாங்க. வேற எதுவும் வேணாப்பா, நீ கொடுப்பா. என்னடா எந்த ஊருக்காரன்டா? ஏய் தமிழ்நாடு எங்கள் அண்ணன் ஜவராஜாவா? குல்பி வைக்கலாம் வைக்கிறேன். பஞ்சு மிட்டாய் பஞ்சு மிட்டாய் ரூபாய் 10 பஞ்சு மிட்டாய் எல்லாம் வச்சிருக்காங்களே. பஞ்சு மிட்டாய் பஞ்சு மிட்டாய் 5 ரூபாய். உருளைக்கிழங்கு ஜல்லக்குட்டி எங்கே போச்சு? படா படுத்து என்னை பரிச உழையிறானே. சிறந்த முறையில் இங்கே சீன்தாளம் அமைத்து கொண்டிருக்க அன்பு அண்ணன், நீ இத்தனை வாய்ச்ச, இவன் எத்தனை கட்டையை அமுக்குனியா? என் தம்பி 6-7 கட்டையை வச்சு ஒவ்வொரு சுதிக்கும் ஒரு கட்டையை வச்சு வாசிக்கிறேன். என் தம்பி நீ 2 இரும்புதேன். காடமங்கலம் மாமா முருகன் மாமா சார்பாக ஆல்ரவுண்டு அருள் அவர்களுக்கு 100 ரூபா. பத்தியா சைக்கிள் பல்லுக்கெல்லாம் காசு வாங்கிட்டியே. சிறந்த முறையில் இங்கே சீன் தளம் அமைத்துக் கொண்டிருக்கும் புதுக்கோட்டை நீலகண்டி. சிக்கிரிச்சே சிக்கிரிச்சே சிக்கிரிச்சே. இந்த அகராதிக்கு தானே உன்னை அன்னைக்கு தள்ளி விட்டேன்.
என்னப்பூ மல்லிகைப்பூன்று நீ வா. அவங்க 3 பேர் வாசிக்கிறாங்கன்னா நல்ல இல ரத்தம். நாளைக்கு கொஞ்சம் இல்லாட்டாலும் ஏற்றிக்கிறாங்க. ஆப்பிளுக்கு போய் திண்டுக்கிட்டு நீ வந்து காண வந்த மாடு மாதிரி வந்துக்கிட்டு எதுக்கு ரைடு ஓவர் நீலகண்டா சொல்கிறத கேளு. நைவா போடு. குண்டு ஊசி சத்தம் மாதிரி இதில் கேட்கணும். அதுக்கு என்ன பண்ணுறேன்னா பல்ல வளைக்கிட்டு மண்டி ஓட்டு வார்ம் அப் பண்ணும். வேற எதை வச்சிருக்கியா? சீனா ஒத்து விட்டுது. நன்றி சூப்பர். ஆடல் அரசி, அபிநய சுந்தரிகள், நாட்டிய தாரைகள், 1க்கு 3 ஒம்பளை பிள்ளை. அந்த 3 எவன் புருஷன்னு தெரியலை. காடமங்கலத்துக்கு லீஸுக்கு எடுத்து வந்திருக்கான் வாடகைக்கு. 3 மணிக்கு மேலே பேக்கப் பண்ணி புருஷன்ட்ட கொடுக்கலைன்னா அவன் அடியால் கூப்பிட்டு அருவாளோடு நிற்பேன். என் அன்பு சகோதரிகள், நாட்டிய தாரகைகள், திருச்சி எக்ஸ்பிரஸ் எஸ் விஜய் அவர்கள் ஒரு நடன மங்கை. அதனைத் தொடர்ந்து சிரிப்பழகி புதுகை ஜெயப்பிரியா அவர்கள் ஒரு நடன மங்கை. அதனைத் தொடர்ந்து அன்பு சகோதரி புதுகையைச் சேர்ந்த ஏஎன் ரஞ்சிதா அவர்கள் ஒரு நடன மங்கையாக நடிக்க காத்து கொண்டிருக்கார். தம்பி 3 பேத்துக்கு ஒரு குத்துப்பாட்டு போடுறான். இந்த போடுறேனே அப்படி எனக்கு தெரியாடி நீ பாடி நான் பாடி சேர்ந்து போட்டா சிவஜாடி அரச்சமாவ அரப்போமா துவச்ச துணிய துவப்போமா நாம கதைய கேப்போமா இல்ல வளர்ச்சி பாப்போமா எம்மா 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 எம்மம்மா எம்மா 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 அடி எம்மா 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 எம்மம்மா. சூப்பர் ப்ரோ, அருமையான ஒரு சாங் பாடினீங்க. சூப்பர். அந்த 3 பிள்ளைகளும் உங்களுக்கு என்ன முறை வேணும்? அக்கா தங்கச்சினே இங்கிட்டு கொஞ்சம் வாவே. கேசரி கட்டி வச்சுக்க மிஸ்டர் கணேசா உள்ள வரைக்கும் பாட்டுனே. சொந்த அக்கா தங்கச்சிக்கு பாட்டு பாடுறேன் பாரு. எம்மாடி ஆத்தாடி உன்னைய வெள்ளக்கம் மாத்திட்டு அடிச்சு உன்னைய ஏன்டா லப்பர் பாயிண்ட் பண்ணிட்டேன். எதில் விட்டேன்? வாயில. பத்தியங்களை ப்ரோ என் தெரிந்தே மாட்டேன். இதுக்கு மட்டும் வேமா சொல்லுவேன். அம்பளி பார்க்கணும் எங்க சசி கடை மக்களை மோஸ்திக்கு நான் பூ கொட்ட சொல்லுவேன் முடியலடா அப்பா. என்னை ரொம்ப நக்கல் பண்ணுறாட்டாவே. அதுக்கு அடுத்தபடியாக ஒலி இவ்வளோ தூரம் நாங்கள் பேர் வாங்குறோம்னா அது காரணமே மைசெட்டு தான். ரேட்டை குறைச்சி பேசிவிட்டியா? இல்லை முகம் லெஃப்டில் சைடு வாங்குதாடா. எங்களது பெருநாளி மண்ணுக்கு பெருமை சேர்த்து கொண்டிருக்கின்ற நாடக உலகத்திலே நான் அதிகமாக சந்தித்த ஒரு மைசெட்னா பெருநாள் எங்கள் அண்ணன் முத்துதேன். எங்கள் அண்ணனை காணா தூங்க போயிடுச்சா? பெருநாளி முத்து ஒளி ஸ்தாபனம் பாட்டு போடு. கேசட்டை வச்சுட்டு வந்துட்டேன். நான் பாடுறேன். பெருநாளி கிராமத்திலே இருக்கிற மைசட்டா முத்து இருக்குதையா. முத்துதான் பட்டி தொட்டி ஒலிக்கிறதையா. பெருநாளி முத்து மைசெட்டு பட்டி தொட்டி ஒலிக்கிறதையா. ஊரெல்லாம் பாட்டுதான் ஓ மைசெட் சூப்பரையா. ஊரெல்லாம் பாட்டுதான் ஓ மைசெட் சூப்பரையா. பெருநாளி முத்துதான் ஐயா. சுத்து வட்டார கிராமத்தில் முத்து மைசெட் ஒலிக்குதையா. பெருநாளி கிராமத்திலே இருக்கிற மைசெட்டா முத்து இருக்குதையா. முத்துதான் பட்டி தொட்டி ஒலிக்குதையா. முத்து மைசெட் பட்டி தொட்டி ஒலிக்குதையா. கைத்தட்டி உற்சாகப்படுத்த மக்களை கைத்தட்டுங்கள். நாடகத்தை காண வருகன இருக்கரங்கூப்பி அழைத்திருக்கிறார்கள் கிராம பொதுமக்கள் மற்றும் தேவர் இளைஞர் பேரவை காடமங்கலம். இந்த நாடகத்தினுடைய அமைப்பாளர்கள் காடமங்கலம் கிராம பொதுமக்கள் மற்றும் தேவர் இளைஞர் பேரவையினர். ஆனால் இதற்கு வெகுபாடுபட்டு எங்களையெல்லாம் அழைத்து வந்த காடமங்கலம் ஆறுமுகத்தேவர் மகன் யூடியூப் சேனல் எடுத்துக்கொண்டிருக்கின்ற அன்பு தம்பி காடமங்கலம் முருகன் அவர்களுக்கு ஒரு கைதட்டு கொடுக்கலாம். இங்கே யூடியூப் வந்து தம்பி கண்டிலான் தங்கப்பாண்டி யூடியூப் மட்டும் கிடையாது, இன்னைக்கு காவல்துறைக்கு பெரிய உதவியாக இருக்கிறது ஊர்காவல் படை. அந்த ஊர்காவல் படை வேலை செய்து கொண்டிருக்கின்ற
என் தம்பி தங்கப்பாண்டிக்கு வாழ்த்துக்கள், காவல்துறை அதிகாரி ஐயாவுக்கும் வாழ்த்துக்கள். தம்பி கீழே குடம்புலூர் கனி பேசா குனி கனிக்கு அவர் வாழ்த்துக்கள். அங்கிட்டு யாரா என் மையனா மூர்த்தி யூடியூப் சேனல் திறந்துட்டியா? எதை திறந்த? யூடியூப் சேனலில் வாழ்த்துக்கள், எல்லாத்துக்கும் வாழ்த்துக்கள், நன்றி. உங்களிடம் பேசி கொண்டும் நடத்து கொண்டிருப்பவன் என்னை வாழ வைத்த அன்பு தெய்வம், விருதுநகர் மாவட்டம் வீர சோழன் அருகாமல் உள்ள வீர ஆலங்குளத்தைச் சேர்ந்த SS மணித்தேவருடைய மாணவனும், நான் பிறந்த ஊர் சிவகங்கை மாவட்டம் மானாமதிலிருந்து தாயமங்கலம் முத்துமாரி கோயிலுக்கு செல்கின்ற பாதையில் இருக்கக்கூடிய விழாக்குளம் பிள்ளத்தி, அதற்கு இடையே உள்ள கள்ளிசேரி கிராமத்திலே நான் பிறந்தாலும் உலகத்திலே பசியினுடைய அருமை தெரிந்தவள் பெற்ற தாய். எங்கள் அம்மா பிறந்த ஊர் விருதுநகர் மாவட்டம் திருச்சொலி அருகாமல் நொச்சிகுளம் கிராமத்தில். எத்தனை உறவுகள் இல்லையே என்று என்னிடம் வந்தாலும் என்னால் வாழ வைக்க முடியும். காரணம், அழியா கலை நாடக கலையும் அசைக்க முடியாத எத்தனை சொந்தங்கள் இருக்க வரை என்னுடைய சேவை தொடரும். MKR அன்பாலயம் என்ற ஒரு ஆதரவற்ற இல்லத்தினுடைய நிறுவனரும் நாடக நடிகர். உங்கள் ஆசீர்வாதத்தோடு இப்பொழுது நான் திரைப்பட நடிகர் அடியன் MK ராதாகிருஷ்ணன் பவன்காமி மற்றும் பல வேடங்கள் நடிக்கிறேன். உள்ளே போயிட்டு ஒவ்வொரு ஆளாக கையை பிடிச்சி இழுக்கிறேன். நீ பொட்டு வச்சே தங்க கோடம் ஊருக்கு நீ மகுடம், தொட்டு தொட்டு எடுத்து வரும் தோரான தங்க ரகம், நீ தங்க கட்டி சிங்க குட்டி அடவோ பேர சொல்லு பட்டி தொட்டி. என் தம்பி பாடினதுக்காக நான் கைதட்டலை. அவன் பாடின பாட்டு ஒரு நல்லவருடைய பாட்டு. கேப்டன் விஜயகாந்த் ஐயா பாடலை பாடிய உனக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. விஜயகாந்த் ஐயா மக்கள் மத்தியில் இன்னும் வாழ்ந்துக்கிட்டு இருக்கார். எத்தனை ஏழை வாழைக்கு உணவு கொடுத்து எத்தனையோ உதவி செய்தவர் இன்றைக்கு கடவுளாக இருக்கக்கூடாது. நல்லவங்களை மட்டும் நாடு மறக்காது. தம்பி ரொம்ப நன்றி தம்பி. சந்தோஷம். வைங்க பாட்டோட உள்ள